Taste the Daily. சென்னையில் 3 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சீனிவாசன். சீனிவாசன், வணக்கம். இந்த சோதனைகள் பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் மணிபாரதி. சென்னையில் தற்போது 3 இடங்களில் அமலாக்கத்துறையானது சோதனை மேற்கொண்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் 3 இடங்களில் குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா 3வது தெருவில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தில் உள்ள 5வது தளத்தில் திமுக எம்எல்ஏவும் ராமநாதபுரம் எம்எல்ஏவுமான காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் அவர்களது வீட்டில் சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. அந்த வீடு அவருடைய வீடுதான் என்பது உறுதிப்படுத்துகிறது. அங்கு அவர் இருக்கிறாரா, அது வீட்டில் அந்த சோதனை மேற்கொண்டு வருகிறார். காலை 6 மணி முதல் இந்த சோதனையானது மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சோதனையின் போது மத்திய ரிசர்வ் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் அருகில் அவர் வெளிப்பகுதியில் தமிழ்நாடு காவல்துறை போலீசாரும் காவல் பணியில் இருக்கிறார்கள். தற்போது இந்த அமலாக்கத்துறையின் சோதனையானது சென்னையில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக திமுக எம்எல்ஏ ராமநாதபுரம் காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கிட்ட முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் அதற்கான முக்கிய தகவல் தெரியும் 10 மணி அளவில் முதல் கட்ட தகவல் தெரியப்படுத்தப்படும் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள். மணிபாரதி.